வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன். 5 தியான முறைகளை பற்றி பார்ப்போமா? கேசரி, பூசரி, மத்திய லட்சணம், ஷண்முகி, சாம்பவி. இது ஏதோ இனிப்பு வகைகளின் பெயரோ அல்லது இடத்தின் பெயரோ நடிகையின் பெயரோ அல்ல, இதுதான் அந்த தியான முறைகளின் பெயர். 1. கேசரி. யோகி தனது 2 கண்களின் கருவிழிகளை நடுவில் நிறுத்தி அசையாமல் மேல் நோக்கி அருள் வெளியாகிய சிதம்பரத்தை மனதில் நிறுத்தி பார்த்து கொண்டிருப்பது. 2. பூசரி. இதில் யோகியானவர் அசைக்காமல் 2 கண்களின் கருவிழிகளால் மூக்கின் நுனியை பார்த்து கொண்டிருப்பது. 3. மத்திய லட்சணம். 2 கண்களையும் அரைப்பார்வையாக மூடிக்கொண்டு அசையாமல் கருவிழிகளால் மூக்கின் மத்தியை பார்த்து கொண்டிருப்பது. 4. ஷண்முகி. இதில் யோகியானவர் தன் மூக்கு, கண்கள், வாய், காது இவற்றை கைவிரல்களால் மூடிக்கொண்டு வெளிப்பார்வையையும் மனதையும் உள்முகமாக திருப்பி 2 கருவிழிகளையும் அசையாமல் நடுவில் புருவ மத்தியில் நிறுத்தி பார்க்க வேண்டும். 5. சாம்பவி. சிதாகாசம் என்கிற சகஸ்ராரத்தில் மனதை நிறுத்தி 2 கண்களையும் மூடாமல் கருவிழிகளை மேல் நோக்கி பார்த்தபடி அசையாமல் சொக்கியிருப்பது. இதில் எல்லாமே நாம் உள்ளிருந்துதான் தியானம் செய்கிறோம் என்றாலும் மனமானது வெளியில் இருப்பதாக பாவித்து கொள்ள வேண்டும். எல்லாமே பழக பழக கைகூடும். இந்த சகஸ்ராரமே பிந்துஸ்தானம், இதையே தேவலோகம் என்று சித்தர்கள் மறைபொருளாக கூறுவார்கள். இங்குதான் சோம்பானம் என்னும் தேவாமிர்தம் சுரக்கின்றது. கோவில்களில் தீர்த்தம் வழங்கப்படுவது இது சுரப்பதை நினைவில் கொள்ளவே. பெரிய கோவில்களில் 7 பிரகாரங்கள் வைத்து கட்டப்படுவது மனித உடலில் உள்ள முக்கியமான 7 ஆதாரங்களை சுட்டிக்காட்டவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் காமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.